ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரயில்வே ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறது அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதே ட்ரெயின் டிக்கெட்டை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி நம்ம புக் பண்ணுறது, அதுவும் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ண முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஆர்சிடிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி கீழே வர ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் லாகின் க்ரெடென்ஷியல், உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து ப்ளஸ் அப்புறம் அந்த கேப்சாவை கீழே இருக்க கேப்சாவை கரெக்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் நம்ம ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இங்கே ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடணும். ட்ரெயின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய சப் ஆப்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அதில் புக் டிக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம மதுரைன்னு கொடுத்துருவோம். மதுரைன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அந்த மதுரை, எம்டி, கொடைக்கானல் காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டூ எங்கே போகணும் அப்படின்றதையும் என்ட்ரு பண்ணுங்கள். நம்ம சென்னை அப்படின்னு கொடுத்துருவோம், சென்னை எக்மோருக்கு. ஸோ டேட் ஆஃப் ட்ராவல் வந்து இன்றைக்கி ட்ராவலே போட்டுப்போம், 11 நவம்பர் 2024. கிளாஸஸ், ஆல் கிளாஸஸ், எல்லா டிக்கெட்டையும் எந்தெந்த ட்ரெயின் இருக்கோ எல்லா ட்ரெயினும் எனக்கு காட்டணும் அப்படின்றத கொடுத்துப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனரல் அது அப்படியே இருக்கட்டும், நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க ட்ரெயின்ஸில் பாண்டியன் ட்ரெயின் நம்ம எடுத்துக்கலாம். பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட். ஸோ இந்த பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு 9:20 இங்கே கிளம்புது. நாளைக்கு காலையில் 5:10 அங்கே ரீச் ஆயிரும். ஸோ இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் அவைலபிள் இருக்கான்னு பார்ப்போம். வெயிட்டிங் லிஸ்ட் 70 அப்படின்றதுல இருக்குது. ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் ப்ராபபிலிட்டியும் செக் பண்ணுவோம். இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணால் நமக்கு 30% தான் கன்ஃபார்ம் ஆக பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு ஐஆர்சிடிசி சொல்கிறாங்க. ஸோ இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்ததாக வந்து அதிலே வந்து தேர்ட் ஏசி இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 14 இருக்குது. அங்கேயும் கன்ஃபர்மேஷன் ப்ராபபிலிட்டி 83% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நம்மளால் அந்த டிக்கெட் புக் பண்ண முடியும், கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் புக் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இல்லை இதுலேயும் எனக்கு குழப்பம் இருக்குது, ஒருவேளை நான் போக வேண்டிய இடம் கண்டிப்பாக நான் போயே ஆகணும், இந்த ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் ஆச்சுன்னா என்னால் போகாமல் இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காத 100% தெரிஞ்சால் மட்டும்தான் நான் இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவேன், இல்லைனா நான் பஸ்ஸில் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்த நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இன்னொரு ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கூகுள் எடுத்துக்கோங்க. கூகுளில் மேக் மை ட்ரிப் அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஸோ டைப் படிச்சிங்கன்னா கீழே இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் உங்களுக்கு ஒரு மேக் மை ட்ரிப்போட ஹோம் பேஜ் போகிறதுக்கான ஒரு லிங்க் கிடைக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் ஃப்ளைட், ஹோட்டல், ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம ட்ரெயினை சூஸ் பண்ணுவோம். ட்ரெயின் சூஸ் பண்ண உடனே ஃப்ரம் டூ கேட்குது. நம்ம ஐஆர்சிடிசி சைட்டில் என்ன கொடுத்தோமோ அதே இதை இங்கே கொடுப்போம். ஸோ மதுரை டு சென்னை, நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய டேட் 12 நவம்பர், கிளாஸஸில் ஆல் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துடணும். இப்போ சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இந்த பேஜில் ஃப்ரீ கேன்சலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கொடுத்தீங்க அப்படின்னா பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் நீங்கள் தக்கலில் நீங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணிங்கன்னா அது தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 31லையும், நார்மல் ஜென்ரலில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் 50லையும் இருக்குது. நார்மல் ஜென்ரல் ஸ்லீப்பரே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கெட் ஃபுல் டிக்கெட் ஃபேர் ரீஃபண்ட் ஆன் கேன்சலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜஸ்ட் அட் 55 rupees. நம்ம 55 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது மூலிமா ஒருவேளை நம்ம டிக்கெட் நம்ம கேன்சல் பண்ணாலுமே நமக்கு ஃபுல் அமௌண்ட் திருப்பி கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு குரூப்பாக போகிறோம் அப்படின்ற போது நம்ம பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ட்ராவலுக்கு. அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வெப்சைட்டில் நீங்கள் இன்னொரு ஆப்ஷனும் பார்க்க முடியும். ஸோ டிக்கெட் டைப் அப்படின்ற இடத்துல ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்க மாதிரி ட்ரிப் கேரண்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரிப் கேரண்டியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் 13, அதாவது 2 நாள் கழிச்சு 14 அன்னைக்கு 14ஆம் தேதி வந்து நமக்கு இந்த ட்ரெயினில் ட்ரிப் கேரண்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம ஒருவேளை 14ஆம் தேதி ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த டிக்கெட் கேன்சல் ஆகாது, ட்ரிப் கேரண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ரிப் கேரண்டி அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா உள்ளே போய் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒருவேளை நம்ம டிக்கெட் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 3x ரீஃபண்ட் அப்படின்றாங்க. அதாவது நம்ம 100 ரூபா கொடுத்து அந்த டிக்கெட் எடுத்திருந்தோம்னா 300 ரூபாய் இவங்க நமக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த சைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 100% அந்த டிக்கெட் கிடச்சிரும். ஸோ அதனால தான் அவங்க இந்தளவு கான்ஃபிடென்ட்டாக ரீஃபண்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் போயிட்டு அந்த டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா வழக்கம் போல் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுக்கணும். ஸோ இதில் பாருங்கள், இந்த ட்ரிப் கேரண்டி அப்படின்னு வரும்போது டிக்கெட் ஃபேர் வந்து 835 ரூபா வருது. அந்த டிக்கெட் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ரீஃபண்ட் மட்டும் 2505 ரூபா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த ட்ரிப் கேரண்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். ஸோ அந்த ட்ரிப் கேரண்டிக்கு ஒரு பர்சனுக்கு 377 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸோ நம்ம எத்தனை பர்சன் ஆட் பண்ணுறோமோ அத்தனை பேருக்கு இந்த 377 ரூபா அடிஷனலாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதில் போய் நம்ம ஐஆர்சிடிசியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறது மூலிமா பேமெண்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோட டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். ஒருவேளை நான் இந்த வெப்சைட் மூலிமா நான் என் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தால் இந்த ட்ராவல் நான் ட்ரெயினில் போனால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், இது ஒரு பெரிய லாங் ஜேர்னி அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு நான் பே பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கேரண்டி ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு 377 per person அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த டிக்கெட்டில் 40% மேலே வருது. ஸோ என்னுடைய லாங் ஜேர்னி இந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இதை நான் அவைல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் நமக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஒரு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பயுமே வேணும். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய வீடியோ குவாலிட்டி இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.